ஒரு டைரக்டர் தோற்று போயிட்டாருன்னா 5 வருஷம் கழிச்சு கூட வெளியே வந்துடுவார். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் தோத்துட்டுனா அவர் ஜென்மத்திலையும் வர முடியாது. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ தயாரிப்பாளர் நடந்து போகிறத பார்க்குறேன். விளம்பரம் பண்ணுறது, அதாவது வந்து தேட்டருக்குள்ளே போய் எடுத்துகிட்டு அவங்க ஆளுங்களே விட்டு நல்லா இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிற அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக, ஒரு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்ட் ஆஃப் அந்த சங்கத்தோட தலைவராக ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ மனவேதனை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஒரு நடிகர், இப்போ வந்து சூர்யா சார் வந்து எவ்வளோ அற்புதமான நடிகர், சிவகுமார் சார் அந்த ஃபேமிலி எப்படி ஒரு தெய்வீகமான ஃபேமிலி, அதை கண்டகா முண்டகானி ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறக்காக அதை எல்லாரும் பேசுகிறத உண்மையாகவே நான் அந்த இடத்துல வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இந்த இடத்துல ஏன் அப்படின்னாக்க, நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 13 படம் பண்ணேன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. நான் அவர்கிட்ட காசே வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுப்பாரு, சம்பளமே வாங்கினதில்லை அவர்கிட்ட. இடையில நடந்து போகிறாரு. என்னங்க அப்படின்னா, சும்மா அப்படிங்கிறாரு. சரி வண்டியில் இறங்க சாருங்கிறேன். இல்லை நான் போயிடுறேங்கிறாரு. பஸ் ஏறி போகிறாரு. நான் நிறுத்தி அந்த பஸ்ஸை நிறுத்தி அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ வருத்தம். நம்மளாம் வீடு கட்டிக்கணும் ஒரு தயாரிப்பாளரை வச்சு தான், ஒரு டைரக்டரை வச்சு தான், இல்லைன்னா நான்லாம் மளிகை கடை தான் வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளர்களை நோக அடிக்காதீங்க யாருமே. இப்போ நம்ம சினிமாக்காரவங்க யாருமே நோக அடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் சினிமாங்கிறது ஒரு கோயிலுங்கிறது தெரியும். நீங்கள்லாம் அதில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல நண்பர்கள். நம்ம திரைப்படத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருமே யாருமே குறை சொல்லியிருக்க மாட்டீங்க. யாராவது குறை சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம கூல் சுரேஷ் சொன்னாப்புல எனக்கு படம் தரல, ஆனாலும் நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு சொன்னாப்புல. அது மாதிரி ஒரு 15 நாள், ஒரு 20 நாள் விட்டு வைங்க. ஒரு படம் வந்து ஒரு ஏன்னா 100 கோடி 200 கோடிங்கிறது நம்ம லைஃப்பில் சம்பாதிக்க முடியுமா, இல்லை உழைக்க முடியுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கி, எத்தனை வட்டிக்கு வாங்கி, எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த படத்தை தயவு செஞ்சு நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்க சரி உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குறேன். யாரும் வந்து குறை சொல்கிறது ஈஸியாக சொல்லிடலாம், குறை சொல்கிறது உடனே போய் சேரும். நல்லது சொன்னால் எடுக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு படம் 2.5 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார், கடைசி கிளைமேக்ஸில் தான் ஹீரோ ஜெயிப்பார். என்ன சார் கரெக்ட் தானே? அதான் இயற்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.